வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த டிஎன்செட் 2021க்காக நம்ம இந்த கிளாஸ் பார்த்துட்ருக்கோம், ரியல் அனாலிசிஸ். ஸோ லாஸ்ட்டு கிளாஸுடைய கண்டினியூட்டி இதை 2017 கொஷின் பேப்பர்லேருந்து கேட்ட ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்த்த ரியல் அனாலிசிஸில் a function f of x has no jump discontinuity at x equal to a. If ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்போ ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்காது, இந்த பாயிண்டில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டியாக இருக்காது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இந்த பாயிண்டில். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் தட் இஸ் ரைட் அப்ரோச்சு, இது லெஃப்ட் அப்ரோச்சு, இது ஃபங்க்ஷன் வேல்யூ. ஸோ இது எதனுடைய டெஃபினேஷன் நம்மளுக்கு நல்லா தெரியும். கண்டினியூஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு உண்டான கண்டிஷன் இது, கரெக்டுங்களா? தட் இஸ் அ லிமிட்டை எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் தட் இஸ் ரைட் அப்ரோச் விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் தட் இஸ் அ left approach of this function equal to function value. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு that is a continuous function. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது has no jump discontinuity. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன வந்துடும், கண்டினியூஸ் வந்துடும். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக, பட் ரிமைனிங் ஆப்ஷன்ஸும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டினா என்னன்னு தெரியும், கரெக்டுங்களா? இப்போ ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி தட் மீன்ஸ் இப்போ வந்து ரைட் அப்ரோச்சும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது, லெஃப்ட் அப்ரோச்சும் எக்ஸிஸ்ட் ஆகுது. விச் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு வரது நம்மளுக்கு டிஸ்கண்டினியூட்டி. இதை டோட்டல் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். டோட்டல் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இங்கே ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டின்னு வருது. ஆக்சுவலாக டிஸ்கண்டினியூட்டியில் ஃபஸ்ட் கைண்ட் செகண்ட் கைண்டுன்னு இருக்குது, அது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை ரீகால் பண்ணுறேன். சப்போஸ் லெஃப்ட் லிமிட்டு ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, இந்த ஃபோர்த் ஒன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு ரைட் அப்ரோச் ஈக்குவல் லெஃப்ட் அப்ரோச் அது கரெக்டாக வருது. சப்போஸ் நாட் ஃபங்க்ஷன் வேல்யூக்கு ஈக்குவலாக வரலன்னா இட்ஸ் ஏ ஃபஸ்ட் கைண்ட் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த ஃபஸ்ட் கைண்டு. சப்போஸ் வந்து ரைட் அப்ரோச்சு லெஃப்ட் அப்ரோச் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட். சரி, சப்போஸ் ரைட் அப்ரோச்சும் லெஃப்ட் அப்ரோச்சும் எக்ஸிஸ்ட் ஆகி நாட் ஈக்குவல் டு வந்தால் அங்கே நம்மளுக்கு வர கேஸ் தான் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்றது. ஸோ இதில் டோட்டல் ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சப்போஸ் இந்த for example f of a plus 0 minus f of a minus 0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஜம்ப்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஜம்ப் ஆஃப் f at a. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஜம்ப்பு. அப்போது ரைட் ஜம்ப்புனா என்ன, லெஃப்ட் ஜம்ப்புனா என்ன அது தெரிஞ்சிடும் இல்லைங்களா? தட் இஸ் எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் 0 மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ரைட் ஹேண்ட் ஜம்ப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இங்கே வரல, பட் இருந்தாலும் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது ரைட் ஹேண்ட் ஜம்ப், இது டோட்டல் ஜம்ப், இது ரைட் ஹேண்ட் ஜம்ப்பு. சப்போஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் 0, திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஜம்ப். ஸோ இதை வந்து புக்கில் ஃபஸ்ட் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ராப்ளம் வரப்போ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி இருக்கிறதுக்கான கண்டிஷன், கரெக்டுங்களா? ரைட் அப்ரோச்சு லெஃப்ட் அப்ரோச் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்குது. ஆனால் ஆஸ் நோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு கொஷினில் வந்து நோ ஜம்ப் டிஸ்கண்டினியூட்டி கொடுத்துருக்காங்க.
அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வராது. கரெக்டுங்களா? அட் த சேம் டைம் இதுவும் வராது நம்மளுக்கு. ஸோ இதுவும் வராது, ஏன்னா இது டிஸ்கண்டினியூ ஆஃப் த ஃபஸ்ட் கைண்ட் இல்லைங்களா? ஸோ நோ ஜம்ப் டிஸ்கண்டினியூனா அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் டிஃபால்ட்டாக, ஏன்னா பிகாஸ் ஃபஸ்ட் ஒன் இஸ் த கண்டினியூஸ். நோ ஜம்ப் டிஸ்கண்டினியூனா ஸோ கண்டினியூ. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The sequence minus 1 whole power n plus 1 by n varies from 1 to infinity is convergent. Second option is uniformly convergent, not convergent, conditionally convergent. இந்த சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும், ஸோ அந்த இதுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். கரெக்டுங்களா? லிமிட் யூனிக்காக இருக்கும். ஸோ தட் இஸ் கன்வர்ஜென்ட். யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இது டெஃபினேஷன் அப்ளை பண்ணியும் போடலாம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் அந்த க்ரைட்டீரியா அப்ளை பண்ணியும் போடலாம். இதுக்கு நாட் கன்வர்ஜென்ட்னா தட் இஸ் டைவர்ஜென்ட்னு சொல்ல முடியாது, ஆசிலேட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாட் கன்வர்ஜென்ட்னா. கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட்னா ஆல்ரெடி கன்வர்ஜென்ட்டாக இருக்கிறதுக்கு மாடுலஸ் போட்டால் அதுவும் கன்வர்ஜென்ட் ஆகும், அது அப்சல்யூட் கன்வர்ஜென்ட். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா ஒரு கன்வர்ஜென்ட்டாக இருக்கிற ஒரு சீக்வன்ஸுக்கு மாடுலஸ் போட்டால் அது டைவர்ஜென்ட் ஆகிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். சரி, இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவன் சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட்டாக இல்லை யூனிஃபார்ம் நாட் கன்வர்ஜென்ட்டாக கண்டிஷனல் கன்வர்ஜென்ட்டான்னு பார்க்கணும். அப்போ இந்த சீக்வன்ஸை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் இல்லைங்களா? இது நம்ம ஏஎன் எடுத்துக்கலாமா? இதை -1 whole power n 1 by n. ஸோ இந்த சீக்வன்ஸை ஸோ n equal to 1ன்னா -1 plus 1 by 1 கமா. நெக்ஸ்ட்டு n equal to 2ன்னா -1 square plus 1 by 2 கமா. n equal to 3ன்னா -1 power 3 plus 1 by 3 கமா. n equal to 4 -1 whole power 4 plus 1 by 4 அப்புறம் -1 power 5 by plus 1 by 5 and so on அப்படியே போய்ட்டு இருக்கும் இல்லையா? ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட்டு இது 1 plus 1 by 2ன்னு வரும். தட் இஸ் 1 plus 1 by 2 வந்து 3 by 2. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா -1. அப்போது -3 plus 1 நம்மளுக்கு என்ன வரும்? -2 by 3ன்னு வரும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இது +1 ஆகும். 1 plus 1 by 4 1 plus 1 by 4 that is 4 plus 1 5 by 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது -1 plus 1 by 5 that is -5 plus 1 that is -4 by 5 இப்படி வரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எப்படி போகும்? இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு லிமிட் வருமா? ஸோ இது கன்வர்ஜ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது டைவர்ஜென்ட் தான் வரும். தட் இஸ் நம்ம நாட் கன்வர்ஜென்ட் சொல்லிடலாம். கரெக்டுங்களா? ஸோ இங்கே கொடுத்த ஆப்ஷன் கன்வர்ஜென்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஃபால்ட்டாக யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட்டும் வராது, கண்டிஷனல் கன்வர்ஜென்ட்டும் வராது. சப்போஸ் மேக்னெட் வேல்யூ எடுத்தாலும் நம்மளுக்கு இது வராது. தட் இஸ் மோட்லெஸ். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். நாட் கன்வர்ஜென்ட் தான் கரெக்ட் ஆப்ஷன். என்ன கன்வர்ஜென்ட்னா நம்மளுக்கு ஒரு இதில் போய்ட்டால் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் இந்த nth டேர்ம் சீக்வன்ஸுக்கு இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் வந்து இப்போ இந்த சீரியஸை எந்த எக்ஸ் வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகுது? கரெக்டுங்களா? லெஸ் தென் இன்ஃபினிட்டி. தட் இஸ் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ அந்த எக்ஸ் வந்து ரியல் நம்பரில் இருக்கணும், ரியல் நம்பரில். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணி அதுக்கு சுப்ரீமம் எடுக்கணும். அப்போ எந்த மாதிரி அந்த எக்ஸுக்கு இந்த சீரியஸ் கன்வர்ஜென்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போது எந்த மாதிரி எக்ஸ் இருக்கிற செட்டு வரும்னா எக்ஸ் belongs to
0,1 இந்த இன்டர்வல்லாம் இது வரும். கரெக்டுங்களா? 0,1. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ், இதுதான் நமக்கு அந்த செட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சுப்ரீமம் ஆஃப் எஸ்ன்னு எடுத்தோம்னா 1. ஸோ ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0,1க்கு தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும். அப்போ எந்த எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தான் அந்த செட்டை இது பண்ணி, கரெக்டுங்களா? இதே பாருங்கள், இந்த இன்டர்வலை தவிர்த்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1A வச்சுக்கலாம். இங்கே ஓப்பன் இதில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் 1A வந்தால் கூட இது என்ன ஆகிடுதுன்னா டைவர்ஜென்ட்டுக்கு தான் போகும். இப்போ 2, 3, 4, 5 எல்லாமே பட் லெஸ் தென் இன்ஃபினிட்டியே நம்மளுக்கு கண்டிஷன் ஃபாலோ ஆகுது. பட் இருந்தாலும் இது டைவர்ஜென்ட் ஆகுது. ஸோ அப்போ எந்த இன்டர்வலில் இந்த சீரியஸ் கன்வர்ஜென்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்டுங்களா? x⁻√n. ஸோ இது எப்போ பாசிபிலிட்டின்னா இந்த இன்டர்வலில் மட்டும்தான் பாசிபிலிட்டி. ஸோ அந்த எக்ஸு தான், அந்த எக்ஸு ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த செட்டு எஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 0,1 தான். அப்புறம் சுப்ரீமம் ஆஃப் இந்த செட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். கரெக்டுங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது நெசசரி கண்டிஷன், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் த சீரியஸ் ஆஃப் கன்வர்ஜன் சீரியஸ். அந்த இதுவை பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டுங்களா? இப்போது சம்மேஷன் an இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகும்னா நெசசரி கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டு n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டால் an வந்து 0 வரும். இது நெசசரி தான். பட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி an நாட் ஈக்குவல் 0னா தி சீரியஸ் இஸ் டைவர்ஜென்ட். அது கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இதுக்கு நான் நெசசரி கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் இந்த கன்வர்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம சுப்ரீமம் ஆஃப் த செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை நம்ம கோத்ரூ பண்ணிக்கிறோம். நெசசரி கண்டிஷன் அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் கன்வர்ஜென்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சம்மேஷன் 1/n இந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டால் இதுதான் an இல்லையா? இப்போ an ஈக்குவல் டு 1/nனா இதுக்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் 0 வருது. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பி சீரியஸ் டெஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது டைவர்ஜென்ட். ஸோ தட்ஸ் நெசசரினா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் இது மட்டும்தான். அது சஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு மெயின் ஆக்சுவலாக. இதே லிமிட்டை இன்டென்சிட்டி நாட் ஈக்குவல் 0ன்னா கன்ஃபார்மாக சொல்லிடலாம் இந்த சீரியஸ் வந்து டைவர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு. இன்னும் மோர் ஓவர் இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஒரு சீரியஸ் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் அந்த சீக்வன்ஸு கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். இல்லை இந்த நிறைய தியரம்ஸ் வருது. ஸோ அந்த தியரம்ஸை நம்ம பார்த்து அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் லிமிட் ப்ராப்ளம் எடுத்துட்டாலே ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலாக. மோஸ்ட்லி எலாபெட்டல் ரூல் அப்ளை பண்ணாலே போதும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு x=1 போட்டால் நம்மளுக்கு 0/0 ஃபார்மேட் வருது. ஸோ யூஸிங் எலாபெட்டல் ரூல், கரெக்டுங்களா? எலாபெட்டல் ரூல். So that is differentiate numerator with respect to x and denominator with respect to x, then apply the limit அப்படின்னு பார்க்குறப்போ இப்போது டினாமினேட்டர் இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு 2x வருது இல்லையா?
நியூமரேட்டர் பண்ணுறப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/3 தட் இஸ் ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் லைக் தட் 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2x மைனஸ் 2 தென் ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 1/2 ரூட் எக்ஸ் இல்லையா. ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸு. ஸோ இந்த 2 கெட்ஸ் கேன்சல், இங்கே நம்மளுக்கு 2 கெட்ஸ் கேன்சல் கரெக்டுங்களா. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். x = 1 அப்ளை பண்ணால் ஸோ 1 divided by இங்கே 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 தட் இஸ் 1 + 3 √4 தட் இஸ் 2 சரிங்களா. இங்கே -1 by √1 தட் இஸ் 1 by 2 into 1 இன்னும் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் இல்லையா 1. ஸோ அப்போ என்ன வருது 1/2 - 1/2 1/2 - 1 ஹோல் டிவைடட் பை 2. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 1/2 - 1 தட் இஸ் -1/2 ஹோல் டிவைடட் பை 2. இட் இஸ் நத்திங் பட் -1/4. ஸோ அப்போது ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வருது. திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் we are getting the -1/4. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் ராங். நெக்ஸ்ட் இது ஒரு ஈஸியான ப்ராப்ளம். இது க்ளோஷர் இ பார் தட் இஸ் லிமிட் பாயிண்ட்ஸுடைய கலெக்ஷன் இல்லைங்களா. இ பார் இஸ் a set of point of closure of E. ஸோ தட் இஸ் மஸ்ட் பி க்ளோஸ்டு. இது ஆல்ரெடி ரிசல்ட் தான். இது இம்பார்ட்டன்ட் தியரம் ஆல்சோ. இதை இ பார் இஸ் க்ளோஸ்டு. ஏன்னா அதில் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கோன்னா லிமிட் பாயிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா அது வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ இது பாசிபிலிட்டி இல்லை. நல் செட்டு பாசிபிலிட்டி இல்லை. அண்ட் தென் இ பார் இஸ் நாட் க்ளோஸ்ட். இதுவும் நம்மளுக்கு ராங் தான். ஸோ இ பார் இஸ் க்ளோஸ்டு தான் கரெக்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த இது தெரியணுன்னா உங்களுக்கு ஓப்பன் செட் என்னென்னா க்ளோஸ் செட் அதனுடைய டெஃபினேஷன் தெரிஞ்சு அண்ட் தென் க்ளோஷர் ஆஃப் த செட்டினுடைய கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். இ பார் இஸ் க்ளோஸ்டுன்றது நம்ம ஈஸியாக ஆப்ஷனை இது பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.